ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, ஒரு கப் வச்சு நான் அரிசி மாவில் பூரி சுட போகிறேன். அது எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் அளவுக்கு வரட்டும். அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு வேணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு பாருங்கள், சுற்றி அந்த முட்டையாக நிற்கிது பாருங்கள். இதாகட்டும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை குறைவாகவே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டியிருக்கும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் அடுப்பை குறைவாக வச்சு கிளறி விடுங்க. போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் எண்ணெய் தடவிக்கோங்க அந்த பாத்திரத்தில். இப்போ நான் அந்த தட்டில் தேங்காய் எண்ணெய் கீழே தடவிருக்கேன். இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. நல்லா அழுத்தம் கொடுங்க. இல்லை கட்டை இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னது. நல்லா வச்சு இப்படி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் பூரி சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு மைதா மாவுலெல்லாம் பூரி சாப்பிட்டதை விட அரிசி மாவு பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்காக தான் உங்களுக்கும் அதை நான் சொல்கிறேன். பாருங்கள், உருண்டையெல்லாம் பிடிச்சிச்சு. எண்ணெய் அதுக்கு தான் நான் தடவுனது கீழே. பாருங்கள் எப்படி நான் ரவுண்டாக உருண்டை இருக்குது பாருங்கள். விரிசலே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது உருண்டை. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பக்கத்தில் அரிசி மாவு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சி போடுறப்போ அரிசி மாவு வச்சு தேய்ச்சி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கோதுமை மாவு வேணால் கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ரவுண்டாக முதல்ல உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம கோதுமை மாவு மைதா மாவோட இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போது ஒவ்வொன்றா இந்த அரிசி மாவில் தடவி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நான் நல்லா தேய்ச்சிட்டேன். பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப் வேணுன்றதுக்காக சின்ன ஒரு பவுல் வச்சு இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா நைஸாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி எல்லாத்தையும் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கலாம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டுடுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு போயிடும். பூரியோட இது வராது. அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப விட்டிங்கன்னா நல்லா முறுக்கு மாதிரி போயிடும். அதுக்காக தான் சொன்னேன். அரிசியும் முறுக்காட்டாயிரும். அதனால் இப்படி எடுத்துக்கோங்க, போதும். இது கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா பூரி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. புதுசாக ட்ரை பண்ணுங்கள்.
புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் கமெண்ட் பாக்ஸில். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பூரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய்.